விவசாய நிலத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதை நிறுத்தக் கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் அருகே விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை மீறி சட்டவிரோதமாக விவசாய நிலத்தில் டாடா பவர் நிறுவனம் துணை மின் நிலையம் அமைத்து வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் எவ்வித அனுமதியும் பெறாமல் நடைபெற்று வந்த பணியை நிறுத்தக் கோரி விவசாயிகள் காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவி வரும் வறட்சி மற்றும் அனல் காற்றால் மாங்காய் மகசூல் 90% பாதிக்கப்பட்டுள்ளது. 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படும் நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. டிராக்டர் மூலம் தண்ணீர் வாங்கி விவசாயிகள் மாமரங்களை காக்க போராடி வருகின்றனர். தற்போது 90% மகசூல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாங்கூழ் தொழிற்சாலைகள் கொள்முதல் செய்யும் மாங்காய்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்திட அரசு முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. மீதமுள்ள 10% மாங்காய்களுக்கு கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய் வீதம் ஆரம்ப விலை நிர்ணயம் செய்ய அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் இறால் குட்டை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இங்கு புதிதாக இறால் குட்டை அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இறால் குட்டைகளால் பாதிக்கப்பட்டிருந்த நிலத்தடி நீர் அவை அகற்றப்பட்டதால் தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் நிலையில் புதிய இறால் குட்டை அமைத்தால் மீண்டும் நிலத்தடி நீரின் தன்மை பாதிக்கப்படும் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து உடனடியாக இறால் குட்டை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள கிராம மக்கள் பணிகள் தொடர்ந்தால் தங்கள் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து விடுவோம் என எச்சரித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் அமைச்சர் சேகர் பாபு சாமி தரிசனம் செய்ய வந்தபோது பெண் பக்தர் ஒருவர் வழுக்கி விழுந்து காயமடைந்தார். சிறுவாபுரி முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பெண் பக்தர் ஒருவர் திடீரென கோயில் வளாகத்தில் வழுக்கி விழுந்து காயமடைந்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தேவர் குருபூஜை விழாவுக்கு சென்றபோது இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவுக்கு சென்ற அல்லி நகரத்தைச் சேர்ந்த மலைக்கண்ணன், கீழராங்கியத்தைச் சேர்ந்த வீரமணி ஆகியோர் ஒரு கும்பலால் தாக்கப்பட்டு பலியாகினர். இது தொடர்பான வழக்கில் 60 பேர் மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். இதையடுத்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சுற்றுலா வேன் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் காயமடைந்தனர். திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த கார்த்திகேயன் வேனில் குடும்பத்துடன் கேரளாவிற்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். ஆழியாறு அருகே வேன் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் 13 பேர் லேசான காயமடைந்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டிமேடு பகுதியில் காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களாக சரிவர குடிநீர் வழங்காததால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சியோடு முள்ளூர் பஞ்சாயத்தை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை அருகே முள்ளூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நகராட்சியோடு முள்ளூர் பஞ்சாயத்தை இணைக்கக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தினர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதத்தில் காலாவதி தேதி இல்லாததால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். கோயில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் பிரசாதத்தில் காலாவதி தேதி குறிப்பிடாத நிலையில் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளதாக பக்தர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 3 நாட்களுக்கு முன்தான் தயாரிக்கப்பட்டதாக பிரசாதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அது எந்த தேதி என்று குறிப்பிடப்படவில்லை. கோயில் ஊழியர்களும் முறையாக பதிலளிக்காமல் தரக்குறைவாக நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலையில் பள்ளி மாணவர்களுக்கான ஒருநாள் சிறப்பு கோடைக்கால இன்ப சுற்றுலா வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, மாவட்ட வனக்கோட்டம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான ஒருநாள் சிறப்பு கோடைக்கால சுற்றுலாவை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் கலசப்பாக்கம், போலூர், மேம்பட்டைச் சேர்ந்த அரசு பள்ளிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறி வினாடி வினா, வார்த்தை புதிர்கள் உள்ளடக்கிய செயல்பாடுகள் சுற்றுலாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
குரு பெயர்ச்சியை ஒட்டி சென்னை திருவொற்றியூர் தட்சிணாமூர்த்தி கோயிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி கோயிலில் வடக்கு முகம் பார்த்து தட்சிணாமூர்த்தி மூலவராக பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதால் வடகுருஸ்தலம் என தனிச்சிறப்பு உள்ளது. நாளை மாலை 5:19 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் அறநிலையத்துறை சார்பில் பக்தர்களுக்கு தேவையான சிறப்பு வழிபாடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சங்கரன்கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருமன்குளம், வடக்கு புதூர், தெற்கு புதூர், சங்கரன்கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெயிலால் வீட்டில் முடங்கியிருந்த சிறுவர்கள் மழை பெய்வதை கண்டதும் வெளியே வந்து மழையில் நனைந்து நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பெரிய நாய்க்கன்பாளையம் அருகே தண்ணீருக்காக வனவிலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறுவதை தடுக்க மூலக்காடு கிராம எல்லையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வனப்பகுதியில் உள்ள நீரோடைகள் வறண்டு தண்ணீர் தேடி வனவிலங்குகள் மலையோர கிராமத்திற்கு படையெடுக்க தொடங்கியுள்ளன. இதனை தடுக்கும் வகையில் மூலக்காடு எல்லையில் கிராம மக்கள் சார்பில் தண்ணீர் தொட்டிகள் அமைத்து தினமும் சுத்தம் செய்து தூய்மையான நீரை நிரப்பி வருகின்றனர். மாலை மற்றும் இரவு நேரங்களில் கூட்டமாக வரும் காட்டு யானைகள் தொட்டியில் உள்ள தண்ணீரை குடித்து கும்மாளமிட்டு வருகின்றன. பொன்னேரி அருகே மூடப்பட்ட தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் தனியாருக்கு சொந்தமான இரும்பு உருக்காலை பல ஆண்டுகளாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொழிற்சாலைக்குள் குவிந்து கிடந்த கழிவுப் பொருட்கள் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை சுற்று வட்டார பகுதியில் 2வது நாளாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். குமரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் வீடுகளிலேயே மக்கள் முடங்கி கிடந்தனர். இந்நிலையில் மாலை பெய்த கனமழையால் வெப்பம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் முட்டை வியாபாரி ஒருவர் முட்டைகளை கொண்டு சென்ற போது முட்டை தட்டு சாலையில் விழுந்தது. 30க்கும் மேற்பட்ட முட்டைகள் சாலையில் விழுந்து உடைந்த நிலையில் அடிக்கும் வெயிலால் கொதித்து தார் சாலையில் முட்டைகள் அனைத்தும் ஆஃப் பாயிலாக மாறின. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சந்திரபாடி மீனவ கிராமத்தில் பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை பெருவிழாவையொட்டி பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரௌபதி அம்மன் கோயிலில் இருந்து 700க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க பால்குடங்களை சுமந்து வந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம், மாவிளக்கு தீபமிட்டு வழிபாடு செய்தனர். திருவிழாவையொட்டி ஃபைபர் படகு மீனவர்கள் இன்று ஒருநாள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் அழுகிய நிலையில் கடல் ஆமை சடலம் ஒதுங்கியது. மன்னார் வளைகுடா கடலோர பகுதியில் டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை இனப்பெருக்கத்திற்காக ஆமைகள் கடற்கரைக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் 3 அடி நீளம் 3 அடி அகலம் கொண்ட 50 கிலோ எடை கொண்ட கடல் ஆமையின் சடலம் கரை ஒதுங்கியது. முட்டையிடுவதற்காக ஆமை கரை ஒதுங்கிய போது அலைகளின் சீற்றத்தால் பாறைகளில் அடிபட்டு இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே எலுமிச்சை தோட்டத்திற்குள் புகுந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். செட்டிமடத்தில் நிதின் என்பவரது தோட்டத்திற்கு எலுமிச்சை பறிக்க சென்ற தொழிலாளர்கள் நகர முடியாமல் கிடந்த மலைப்பாம்பை கண்டு அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்து வந்த கடையம் வனச்சரக வேட்டை தடுப்பு காவலர் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை பத்திரமாக பிடித்தார். ஆழ்வார்குறிச்சி பகுதியில் பாலசுந்தரம் என்பவரது தோட்டத்தில் புகுந்த சாரை பாம்பும் மீட்கப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மழை வேண்டி பன்றியை பலியிட்டு கிராம மக்கள் நூதன முறையில் வழிபாடு செய்தனர். முன்னோர் வழக்கப்படி மழை வேண்டி கிராம ஆண்கள் பன்றியை தெருவழியாக சுமந்து சென்று எல்லைச்சாமிக்கு பலி கொடுத்தனர். தொடர்ந்து மேளவாத்தியம் முழங்க பன்றியை கொண்டு வந்து சமைத்து பிரசாதம் வழங்கி கிராம மக்கள் நூதன வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரத்தை அடுத்த பள்ளூர் பருவமேடு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. காரின் முன்பக்கம் திடீரென புகை வந்ததை அடுத்து அதில் பயணித்த மிட்டகண்டிகையைச் சேர்ந்த ரகுகுமார், ராமதாஸ் ஆகிய இருவரும் உடனடியாக காரில் இருந்து இறங்கினர். அடுத்த சில நிமிடங்களில் கார் தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் அருகே நெல் குவியலில் உள்ள நெல் மணிகளை சாப்பிட்ட 9 மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்னேரி கிராமத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்த நெல் குவியலாக கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வயல்வெளிக்கு மேய்ச்சலுக்கென சென்ற மாடுகள் இந்த நெல்மணிகளை சாப்பிட்டுள்ளது. அப்போது திடீரென சுருண்டு விழுந்த மாடுகள் துடிதுடித்து மயங்கியது. தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் மயங்கி கிடந்த 2 மாடுகளுக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். அதற்குள் 9 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது. நெல் குவியல் அருகே அரிசியில் பூச்சி மருந்தை கலந்து வைத்துவிட்டு தலைமறைவான ஜானகிராமன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே 800 ஆண்டு பழமை வாய்ந்த பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோயிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 100 ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்து வந்தது. கிராம மக்களின் நீண்ட முயற்சிக்கு பிறகு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு தேர் திருவிழா நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பிரசன்ன வெங்கடரமண சுவாமி எழுந்தருள கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சூளகிரி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமைச் சேர்ந்த வளர்ப்பு யானைகள் மாயாற்றில் உற்சாக குளியல் போட்டன. நீலகிரி மாவட்டத்தில் வழக்கத்தை காட்டிலும் இந்த ஆண்டு வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மட்டுமன்றி வனவிலங்குகளும் வெகுவாக பாதித்துள்ளன. இந்நிலையில் மாயாற்றில் குளிக்க சென்ற தெப்பக்காடு யானைகள் முகாமைச் சேர்ந்த யானைகள் சந்தோஷ் மற்றும் ஜான் தண்ணீரில் உடல் தெரியாத அளவிற்கு மூழ்கி உற்சாகமாக குளித்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நண்பர்களுடன் கிணற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திராடி கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான கோட்டேஷ் தனது கிராமத்தின் நண்பர்களுடன் அருகே உள்ள விவசாய கிணற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது நீச்சல் தெரியாமல் நீரில் மூழ்கி கோட்டேஷ் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பெரும் போராட்டத்திற்கு பின் இளைஞரை சடலமாக மீட்டனர். ஊட்டியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஊட்டியின் முக்கிய நீர் ஆதாரங்களான பார்சன்ஸ் வேலி, டைகர் ஹில், கோரிஸ் சோலை, தொட்டபெட்டா, கோடப்பமந்த் உள்ளிட்ட நீர் தேக்கங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இன்னும் 10 நாட்களுக்கு தேவையான குடிநீர் மட்டுமே உள்ள நிலையில் தண்ணீர் பஞ்சம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்த நிலையில் லாரிகளில் குடிநீர் வழங்க நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கும்பகோணம் தாலுகா நாகரசம்பேட்டை அழகுநாச்சியம்மன் கோயில் தூக்குத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அழகுநாச்சியம்மன் திருத்தேரில் எழுந்தருள சுமார் 3 டன் எடை கொண்ட தேரை 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் தங்களது தோளில் சுமந்து அனைத்து வீதிகளிலும் சென்று பின் வயல்களின் வழியாக விசலூர், கிழக்காட்டி இருப்பு கிராமம் வழியாக சென்று மீண்டும் அதே வழியாக கோயிலை சென்றடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாகரசம்பேட்டை சுற்றி உள்ள 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டிருந்தது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகவதி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியில் குழந்தைகளை தோளில் சுமந்து தீ மிதித்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். காவிரி ஆற்றில் புனித நீராடி ஏராளமான பக்தர்கள் கோயில் முன் அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாலை 3 மணியளவில் திடீரென மேகக்கூட்டங்கள் திரண்டு சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலையெங்கும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மேக்கரை பகுதியில் ஊருக்குள் உலா வரும் யானை கூட்டங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோடை வெயிலால் வனப்பகுதியில் உள்ள நீரோடைகள் வறண்டு ஊருக்குள் வனவிலங்குகள் படையெடுக்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி மேக்கரை கிராமத்தில் புகுந்த காட்டு யானை கூட்டம் பயிர்களை சேதப்படுத்தின. பகல் நேரங்களில் ஊருக்குள் சுற்றித் திரியும் யானைகளால் பொதுமக்கள் விவசாய நிலங்களுக்கு கூட செல்ல முடியாமல் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்தனர். விருதாச்சலம் அருகே கல்லூரி பேருந்து மோதி கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கூரப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் தனது மனைவி சபிதா மற்றும் மகன் குருவுடன் இருசக்கர வாகனத்தில் நெய்வேலி அருகே உள்ள உறவினர் வீட்டிற்கு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது புதுக்கூரைப்பேட்டை அருகே எதிரே வந்த தனியார் கல்லூரி பேருந்து மோதி செல்வகுமாரும் சபிதாவும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அவர்களின் 10 வயது மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.